Mr. Vijay, this is a direct message to you. திடக்கல்வி மேலாண்மை திட்டம் ரொம்ப கோர் ஏரியா தமிழ்நாடோட. இதை கவனிக்காம விட்டோம்னா தமிழ்நாடுக்கு டிராஸ்டிக்கான டேஞ்சர் இருக்கு. நம்ம நிலத்தடி நீர் கெட்டு போகுது, காற்று கெட்டு போகுது. இதெல்லாம் மக்களுக்கு கண்ணுக்கு தெரியாதனால இதெல்லாம் அபாயமே இல்லை, லைட்டா எடுத்துக்கிறோம். ரொம்ப அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கேஷுவலா ரோட்ல எல்லாம் அப்படி தூக்கி எறிகிறோம் குப்பைய. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இலக்காரமா பாக்குது ஒரு சமூகம். அவங்க மோஸ்ட் 99% தலித் சமூகத்திலிருந்து வந்தனால அது கண்டிப்பா இருக்கு. அண்ட் இது காலங்காலமா இந்த பார்ப்பனிய மாடல் இருக்குல்ல, இன்னும் நல்லா குமிஞ்சு குமிஞ்சு வேலை செய்யற ஆளு இன்னும் கீழே குமிஞ்சு வேலை செய்யறாங்க. கீழ்த்தனமா பார்க்கணும். இந்த மாதிரி இந்த கீழ்த்தனமா நான் பார்வையில டிஎம்கே பார்த்துச்சு, தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சும்மா காலங்காத்தா இந்தா சோறு போடுறோம், இதனால வேலைக்கு ஆகாது. நீங்க அதே தப்ப பண்றீங்க மிஸ்டர் விஜய். பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் ஆஃப் வேஸ்ட் கலெக்ஷன் லைக்லி இன் 12 கார்பரேஷன்ஸ்ங்கிறீங்க. ஆல்ரெடி அப்படிதான் போயிட்டு இருக்கு. அவுட் சோர்சிங் மாடல்ல தான் எல்லா கார்பரேஷன்ஸ்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு தனியா நீங்க ஒரு கன்சல்டன்ட் கூப்பிட்டு 4.5 கோடி ரூபாய் கொடுத்து கன்சல்டன்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, தீர்வு என்னடா இருக்கு உங்ககிட்ட? நாங்க டைரக்டா தீர்வு சொல்றோம் உங்களுக்கு. நம் திடக்கல்வி மேலாண்மை திட்டத்துல இந்த தீர்வை எடுக்காத வரைக்கும் திடக்கல்வி மேலாண்மை திட்டம் பிரச்சனை முடிய போறதே இல்ல. நீங்க எவ்வளோ பெரிய மேதாவிகளை கூப்பிட்டுக்கோங்க, இன்டெலெக்சுவல்ஸ் கூப்பிட்டுக்கோங்க, இது தீராது. ஸோ சொல்யூஷன் இதுதான். தெளிவா கேளுங்க. நம்பர் 1, ஒரு சாலிட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் அலைக். சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இப்போ சேலம் பொறுத்த வரைக்கும் 3000 பேர் இருப்பாங்க. இந்த 3000 பேருக்கும் ஒரு பாடி கேமரா வெறும் 60 லட்சம் கூட ஆகாது. ஏன் 30 லட்சத்துல கூட பாடி கேமரா ஃபிட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ரேட்ல நீங்க பல்க்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா 30 லட்சம் ரூபாய் பாடி கேமரா வந்துடும். அண்ட் இந்த 3000 பேரும் மக்கள் மேல ஃபைன் போடுற அதிகாரம் வேணும். ஏன்னா கண்ட மணிக்கு பில்டிங் உடைக்கிறது ஒரு ட்ரெயின் மேலேயே டிச்சி மேலேயே அந்த கல்லை தூக்கி போடுறது, சானிட்டரி நாப்கின், காண்டம், டைப்பர், கழிப்படத்தோட டைப்பர் எடுத்து வெஜிடபிள் வேஸ்டோட போட்டு பேப்பரோட கலந்து பொட்டலம் போட்டு கொடுத்துறது கையில. எங்க போய் போடுவாங்க? ஸோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்னன்னா, எங்க சேலத்துல ஒரு 4-5 லட்சம் வீடு இருக்கும். 5 லட்சம் வீடுக்கு ஒரு புக் அடிங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் 2 ரூபாய் ஆகும். சின்னதா புக்லெட் தெளிவா சொல்லுங்க. மக்கள் என்ன பண்ணும், என்ன பண்ணக்கூடாது. இதை நீ ஒத்துக்கலனா உன் மேல ஃபைன் வரும் சொல்லுங்க. ஃபைன் போடுற அதிகாரம் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் கையில கொடுத்துருங்க. ஐயா, மக்கள் குப்பையை தப்பா ட்ரீட் பண்றதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர்டன் இருக்குல்ல. நான் திரும்ப வருஷம் டிச்சி உடைச்சு ஹைட் ஏத்திட்டே போயிட்டு இருக்கேன். டிச்சியோட பாலத்தோட ஹைட் போயிட்டே இருக்கு மேல. பல இடத்துல கார் போய் மாட்டிக்குது, அதுல ஏறவே மாட்டிக்குது. சோ நீங்க இது கண்டினியூஸா நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. மக்கள் சுய புத்தியோட குப்பை மேலாண்மைய தெளிவா நடத்தணும். கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 65% வேஸ்ட் ஜெனரேட் பண்ணுது. அந்த 65% வேஸ்ட் ஜெனரேஷனை அவங்க நல்லா பொறுப்பா ஹேண்டில் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் பொறுப்பா ஹேண்டில் பண்ணணும். பில்டிங் இடிக்கிற போது பில்டிங் டெப்ரிக்கு ஒரு பக்கம் டிமாண்டும் இருக்கு, ஒரு பக்கம் சப்ளையும் இருக்கு. ரெண்டையும் கிளப் பண்ணுங்க. ஸோ அங்கங்க அனாமத்தா கொட்டி வச்சுட்டீங்க வச்சுக்கோங்க, அது மேல மக்கள் குப்பை கொட்டிட்டே இருப்பாங்க. ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு நம்ம குப்பை சமாச்சாரம். ஐயா, ஒரு பிளாஸ்டிக் கவரை எரிச்சிங்கன்னா இந்த என்டையர் ரூம்ல இந்த ஃபிகர்ஸ்க்கு என்ன இருக்கு, கேன்சர் காஸ் பண்ணும். அவ்வளவுதான். ஒரு 30 பேர் 50 பேர் கேன்சர் காஸ் பண்ணிடும். அவ்வளோ தன்மை வெளியே வரும் அதுல இருந்து. நம்ம தினசரி எத்தனை டன் கணக்கில் எரிச்சிட்டே இருக்கோம். எவ்வளோ ஹெல்த்துக்கு பாதிப்பு ஆகிறோம். நிலத்தடி நீரை கெடுக்கிறோம். நான் இது ஒப்பாரி போடுறதுக்காக இந்த போஸ்ட் போடல. கிளியர் கட் சொல்யூஷன் கொடுக்குறோம் உங்களுக்கு. The day sanitary workers are able to fine, நம்ம சானிட்டரி திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் என்னைக்கு ஃபைன் போட ஆரம்பிக்கிறாங்களோ 70% வேலை குறைஞ்சிரும். ஐயா, 70% வேலை குறைஞ்சிரும். கேஸ் பற்றாக்குறை தீவிரமா இருக்குல்ல. நான் என் வீட்டில் பயோகேஸ் பிளான்ட் போட்டு 6 வருஷம் ஓட்டிட்டு இருந்தேன். 1 கிலோ வேஸ்ட் 1 கிலோ வேஸ்ட்ல 45 நிமிஷம் கேஸ் எரியும். 1 கிலோ வேஸ்ட்ல வெஜிடபிள் வேஸ்ட், காய்கறி வேஸ்ட், 1 கிலோ வேஸ்ட்ல 45 நிமிஷம் கேஸ் எரியும். நீங்க சேலத்துல வீராணாம்ல ஒரு 5 டன் பிளான்ட் போட்டீங்க. ஒரு தாட்டி ரன் பண்ணல, ஆஃப் பண்ணி அது மக்கி போயிடுச்சு. பயோகேஸ் ஹார்னஸ் பண்ணணும்னா செக்ரிகேட்டட் வேஸ்ட் வேணும்.
செக்ரிகேட்டட் வேஸ்ட் வேணும்னா மக்கள் கொடுக்கணும், மார்க்கெட் கொடுக்கணும், கமர்ஷியல் எஸ்டாபிலிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த செக்ரிகேட்டட் வேஸ்ட் மக்கள் கொடுக்க வைக்கிறது நம்ம கடமைப்பட்டிருக்கோம். சட்டத்தை கொண்டு வாங்க. ஒரு 15 இல்ல 20 சானிட்டரி இன்ஸ்பெக்டர்னால இதெல்லாம் கொண்டு வர முடியாது. அவனுக்கு பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட், அந்த வேலை இந்த வேலைக்கு அவனுக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு சரியா போயிடுது. 3000 பேரும் மரியாதை கொடுக்கணும். மக்கள் பயம் இருந்தாதான் மரியாதை கொடுப்பான். ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் டிராபிக் நிறுத்தும் போது எப்படி கண்ணா பின்னாண்டு ஓடுறான் பாத்தீங்களா? ஹெல்மெட் போடாதவன் சதுரி ஓடுறான்ல. குப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் இருக்கணும். நான் குப்பையை ரோட்ல போட்டேனா, பொட்டலம் கட்டி அப்படி இப்படி ஓடையில போட்டேனா, என் ஆத்த நாசம் பண்ணனா எனக்கு ஃபைன் விடுவோம். அந்த பயம் மக்களுக்கு வந்தே ஆகணும். நீங்க தமிழ்நாடை மாத்தணும்னா இது கொண்டே வந்தே ஆகணும். உங்ககிட்ட வேற வழியே இல்லை. சோ இதுக்கு மேல உங்களுக்கு ஆலோசனை வேணும்னா ஐம் தேர். 4 கோடி இல்ல, நான் உங்களுக்கு வேணா காசு கொடுக்குறேன். ஆலோசனை கொடுக்கறதுக்கு நான் காசு கொடுக்குறேன் வேண்டாம். பட் பாஸ், நீங்க இது சஜஷன் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். வேற சொல்யூஷனே கிடையாது. அடிச்சு சொல்றேன், இதுக்கு வேற சொல்யூஷனே கிடையாது. There is no other solution for திடக்கழிவு மேலாண்மை than empowering the sanitary workers to find the people of our state. நம்ம நாட்டில் டிசிப்ளின் கிடையாது. எதை கும்பிடுறோமோ, எந்த ஆத்த கும்பிடுறோமோ அதுலயே குப்பையை கொட்டுறோம். So kindly, Mr. Vijay, I am offering this to you. I hope you accept it. நன்றி.